Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட ஒரு ஃபேவரட் சீரியல் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அது எந்த சீரியல், அந்த எந்த டிவி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சீரியலோட கிளைமேக்ஸ் வர மாதிரி ஒரு சில நியூஸ் இருந்துச்சு. பட் இப்போது இந்த சீரியல் முடியுது அப்படிங்கிற நியூஸ் கேட்டோன்னே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்து நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சடனாக கிளைமேக்ஸ் கொண்டு வர போகிறாங்க. இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு தெரில. ஏன்னா இந்த சீரியல் தான் அந்த சேனல்லே லாஸ்ட் சீரியல் டிஆர்பியில். ஸோ டிஆர்பி ரொம்ப ரொம்ப கம்மியானதுனால முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்துட்டாங்க. அது எந்த சேனல்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஜீ தமிழில் தாங்க. இந்த நவம்பர் வந்துச்சுன்னா இந்த சீரியல் வந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போது அது எந்த சீரியல் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க? ஆமாங்க, நம்ம இந்திரா சீரியல் தான். கரெக்டாக 1 PM ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க இந்திரா சீரியலோட கிளைமேக்ஸ் வந்து கூடி சீக்கிரம் வரப்போகுது. இந்திரா சீரியல் ஹீரோ நம்ம அக்ஷய் கமல் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து குக் வித் கோமாளி சீசன் 5ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக இருக்கார். ஸோ அங்கேயும் மேனேஜ் பண்ணிட்டு இங்கேயும் மேனேஜ் பண்ண முடியாத ரீசனால் ஒரு சில நாள் முன்னாடி அவர் சீரியல்லேருந்து குவிட் ஆகிற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்து பரவிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா அவர் கன்சிடர் பண்ணி முடிவை மாற்றி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் என்ன நினச்சேன்னா இந்திரா சீரியல்லேருந்து அவர் கண்டிப்பாக ஒரு நாள் குவிட் ஆகிட்டு இன்னொரு ஹீரோவை ரீப்ளேஸ் பண்ணி அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் டிஆர்பி ரொம்ப லோவாக தானே அங்கே பிடிக்கும், 1 கூட பிடிக்க ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ அதனால அந்த சீரியலில் முடிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்திரா சீரியலோட லான்ச் ப்ரமோ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 2022ல் கொண்டு வந்தாங்க. அந்த ப்ரமோ வந்து அடக்குமுறைக்கு எதிராக வருகிறாள் இந்திரா அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னதான் டிஆர்பி பிடிக்காமல் இருந்தாலும் இது என்னோட ஒரு ஃபேவரட் சீரியல். இது முடிக்கிறாங்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட் வந்து நாளைக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சடனாக எடுக்கப்பட்ட ஒரு டெசிஷன். மேபி அந்த டப்டு சீரியல் ஒன்று லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா ஜீ தமிழ், நீ பாதி நான் பாதி அப்படிங்கிற டைட்டிலில், அது வந்து இப்படி நான் ப்ரைம் டைமில் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீரியலை எந்த சீரியல் ரீப்ளேஸ் பண்ணுது, ஆர்எல்ஸ் ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றி. நீங்கள் எல்லோரும் இந்திரா சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.